வருகிற 2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு தாவேக தலைவர் விஜய் கடந்த 13ஆம் தேதி முதல் வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் மக்களை சந்தித்து பிரச்சாரம் செய்து வருகிறார். அதன்படி நாமக்கல், கரூரில் பரப்புரைக்கு திட்டமிடப்பட்டது. தொடர்ந்து திருச்சி விமான நிலையத்தில் இருந்து முசிறி தொட்டியம் வழியாக விஜய் நாமக்கல் சென்றார். வழக்கம் போல திருச்சி விமான நிலையத்தில் நடிகரும் தாவேக தலைவருமான விஜயை காண அவரது ரசிகர்களும் தொண்டர்களும் காத்திருந்தனர். விஜய் பிரச்சாரம் மேற்கொண்ட KS திரையரங்கம் அருகே தாவேக தொண்டர்கள் திரளாக குவிந்திருந்தனர். சாலையே தெரியாத அளவுக்கு ரசிகர்களும் தொண்டர்களும் குவிந்ததால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆங்காங்கே தொண்டர்கள் மேளதாளங்கள் முழங்க நடனம் ஆடியவாறு ஊர்வலம் சென்றனர். கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தொண்டர்களை சந்தித்ததை தொடர்ந்து 100க்கும் மேற்பட்டோர் இருசக்கர வாகனங்களில் நாமக்கல் சாலையில் அணிவகுப்பாக சென்றிருந்தனர். அதேபோல ஆம்னி காரில் இளைஞர் ஆபத்தான முறையில் பயணித்தது குறிப்பிடத்தக்கது. வழக்கம் போல் விஜய் அறிவுரைகளை காற்றில் பறக்கவிட்டு குழந்தைகளுடன் விஜய் ரசிகர்கள் குவிந்திருந்தனர். தொடர்ந்து மக்கள் மத்தியில் உரையாற்றிய விஜய், என் நெஞ்சில் குடியிருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம் என கூறி உரையை தொடங்கினார். லாரி பாடி கட்டும் தொழில், முட்டை தொழில் நாமக்கல்லில் பிரபலம் எனவும், தமிழக மக்களுக்கு முட்டை கொடுக்கிற ஊர் மட்டுமில்லை, தமிழக மக்களுக்கு உணர்ச்சியூட்டும் மண்ணும் கூட என்று கூறினார். தமிழன் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா என்று எழுதிய நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிறந்த ஊர் இது எனவும் விஜய் குறிப்பிட்டிருந்தார். இடஒதுக்கீடு உரிமையை வழங்கியதில் மிகப்பெரிய பங்குடைய சென்னை மாகாண முதல்வராக பதவியேற்ற முதல் தமிழர் சுப்புராயன் அவர்களுக்கு மணிமண்டபம் கட்டிக் கொடுப்பதாக வாக்குறுதி எண் 456 கொடுத்தது யாரு, சொன்னீங்களே செஞ்சாங்களா என வடிவேலு காமெடியை குறிப்பிட்டு தாவேக தலைவர் விஜய் பேசினார். வாக்குறுதி எண் 50 ஒவ்வொரு ஒன்றியத்திலும் தானிய கிடங்குகள் அமைக்கப்பட்டு அவை உலர்களங்களுடன் கூடிய கொள்முதல் நிலையங்களுடன் இணைக்கப்படும். வாக்குறுதி எண் 6 கொப்பரை தேங்காய்களை அரசே கொள்முதல் செய்து தேங்காய் எண்ணெயை உற்பத்தி செய்து நியாய விலை கடைகளில் அவற்றை விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும். வாக்குறுதி எண் 68 நியாய விலை கடைகளில் நாட்டு சர்க்கரை, வெல்லம் விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்படும். வாக்குறுதி எண் 152 போக்குவரத்து ஊழியர்களுக்கும் பழைய ஓய்வூதிய திட்டம் என பலவற்றை சொன்னீர்களே செய்தீர்களா எனவும் விஜய் கேட்டார். நாமக்கல்லில் முட்டை சேமிப்பு கிடங்கு, ஆராய்ச்சி மையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை இதுவரை ஆண்ட கட்சியும் யோசிக்கவில்லை, ஆளும் கட்சியும் யோசிக்கவில்லை என கூறினார். திமுக MLAவுக்கு சொந்தமுடைய கிட்னி திருட்டில் அதிகம் பாதிக்கப்பட்டது நாமக்கல்லை சேர்ந்த விசைத்த பெண் தொழிலாளர்கள் என சொல்லப்படுகிறது எனவும், இத்திருட்டுக்கு கந்துவட்டி கொடுமைதான் ஆரம்ப புள்ளி எனவும் விஜய் பேசினார். அச்செயலில் ஈடுபட்டவர்கள் யார் என்றாலும் தாவேக ஆட்சி அமைந்தவுடன் தண்டிக்கப்படுவார் என்றார். அதே விசை தொழிலாளர்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்த தேவையான தீர்வுகளை யோசித்து எங்கள் தேர்தல் அறிக்கையில் சொல்வோம் என அவர் கூறியது குறிப்பிடத்தக்கது. புதுசா சொல்லுங்க என்றால் என்னத்த புதுசா சொல்றது என விஜய் கேட்டார். செவ்வாய் கிரகத்தில் IT கம்பெனி கட்டப்படும், காற்றில் கல்வீடு கட்டப்படும் என சொல்லவா எனவும் விஜய் கேட்டார். அமெரிக்காவிற்கு ஒத்தையடி பாதை போடப்படும் என்பதற்கு பதிலாக போதப்படும் என அவர் கூறியது சிரிப்பலையை ஏற்படுத்தியது. நம் முதல்வர் போல அடித்து விடலாமா வாக்குறுதிகளை எனவும் விஜய் கேட்டார். மருத்துவ வசதி அமைக்க வேண்டும், பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் பாதிக்கப்பட்டுள்ளனர் போன்ற பல வார்த்தைகளை சொல்ல விஜய் தடுமாறியது குறிப்பிடத்தக்கது. மண்ணும் என்பதற்கு பதிலாக மட்டும், அமைக்கணும் என்பதற்கு பதிலாக அமைக்கணும், நிலையங்களுக்கு பதிலாக திளையங்கள் எனவும் விஜய் தடுமாறினார். பிற்படுத்தப்பட்ட என குழப்பத்துடன் பேசினார். டிவிக்கே மறுபடியும் ஆட்சி அமைக்கணுமா என பேசிவிட்டு இப்போது ஆட்சி அமைக்கணுமா எனவும் விஜய் கூறியது பேசு பொருளானது. பாசிச பாஜக அரசோடு தாவேக ஒருபோதும் ஒத்துப்போகாது எனவும், திமுகவை போல் பாஜக மறைமுக உறவுக்காரர்கள் நாம் ஒருபோதும் இருக்க மாட்டோம் எனவும் விஜய் கூறினார். தமிழக நலனுக்காக பாஜகவோடு கூட்டணி என கூறும் அதிமுகவை போல் நாம் இருக்க மாட்டோம். அதிமுக பாஜக சந்தர்ப்பவாத கூட்டணி என எம்ஜிஆரின் உண்மையான தொண்டர்கள் என கூறுகிறார்கள் என்றும் விஜய் பேசினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு வாக்களித்தால் அது பாஜகவுக்கு வாக்களித்தது போல் எனவும் விஜய் திட்டவட்டமாக கூறினார். நாமக்கல் பரப்புரையின் போது பல இடங்களில் தடுமாறி பேசிய தாவேக தலைவர் விஜய்
உரையை முடித்த பின், சாரி, நான் பேசுவது அங்கும் ஒலிக்கும் சத்தமும் முன்பின் சற்று வித்தியாசமாக இருந்தது. அந்த ரிதமை பிடிக்க சற்று நேரமாகிவிட்டது, நன்றி என கூறி அங்கிருந்து புறப்பட்டு சென்றார்.